நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பணம் தான். இந்த பணம் மழை கொட்ட வேண்டுமா? என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு தாந்திரீக பரிகாரம் இருக்கு. தாந்திரீக பரிகாரம்னா அதுக்காக பெரிய ரொம்ப செலவுலாம் கிடையாது. இந்த ஒரே ஒரு செடி இருந்தா போதும். அந்த செடியை வைத்து நம்ம ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த செடியை பத்தி நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள், நானே நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். எப்பொழுதுமே பணம் காசு நம்மிடம் இருந்தாலும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருப்பதில்லை நிறைய பேர் வீட்டுல. நமக்கு நிம்மதியா வாழ்வதற்கு தான் பணம் காசு சேர்க்கின்றோம் இல்லையா? ஆனா எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் மகிழ்ச்சி மட்டும் சில பேருக்கு இருக்காது. எத்தனை செய்து நம்மிடம் நிம்மதியும் சந்தோஷமே இல்லை. நாம் சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள் அனைத்தும் வீணாகுதே, வாழ்க்கை போராட்டமாக மாறிவிடுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்படி எல்லாம் இருப்பவர்கள் இவற்றையெல்லாம் மாறி நம் வீட்டில் சந்தோஷம் பொங்கிட நிறைய பரிகாரங்கள் நான் சொல்லி இருக்கேன். ஆனா அதில் ஒன்றான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயுருவி செடி. குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த நாயுருவி செடி பயன்படுத்தலாம். இந்த நாயுருவி செடி நிறைய விஷயத்துக்கு பயன்படுது. வைத்தியத்திற்கு பயன்படுது, ஆன்மீகத்திற்கு பயன்படுது. சரிங்களா? அதனால இதை வைத்து பணவரவை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். எப்படி? இந்த நாயுருவி வேரை முறையாக அதை கொண்டு வந்து அந்த வேருக்கு நிறைய பூஜைகள்லாம் பண்ணணும். பூஜைனா மஞ்சள் தடவி அதை அதை எடுக்கும் போதே நிறைய நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? அதுக்கு காப்பு கட்டி, அதுக்கு வெத்தலை பாக்கு வச்சு, அது கற்பூர தீப தூபம் காமிச்சு, அதுக்கப்புறம் அந்த செடியை வேரோட பிடுங்கி அதை கொண்டு நல்லா கழுவிட்டு, அதுக்கு மஞ்சள்லாம் தடவி அதை கொண்டு பூஜை அறையில வைக்கணும். பூஜை அறையில வச்சு தினமும் அதை பூஜித்து வந்தால் சகல சௌபாகியமும் நமக்கு அது அள்ளித்தரும். வீட்டுல சந்தோஷம் நிலைத்திருக்கும். அப்படி உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னா, இந்த இதுலெல்லாம் போனீங்கன்னா விற்கும். செடிங்கெல்லாம் விற்கிற இடத்துல போயிட்டு சொல்லிட்டு, சூரிய ஓரையில இதை நீங்க பணம் கொடுத்து வாங்குங்க. சூரிய ஓரையில தான் வாங்கணும். வாங்கி வீட்டிற்கு கொண்டு இத இந்த செடிக்கு வடகிழக்கு மூலையில இது செடியா கூட வச்சு வளர்க்கலாம். வடகிழக்கு மூலையில இதை செடியா வச்சு கூட நீங்க இதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றி தூப தீபம் காமிச்சு இதை நீங்க வளர்த்து வந்தால் உண்மையிலே உங்களுக்கு அந்த குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், துன்பங்கள், துயரங்கள்லாம் விலகி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பணவரவையும் உங்களுக்கு இந்த செடி கொடுக்கும். நாயுருவி செடி வாங்கிட்டு பூஜை அறையிலையும் அந்த வேரை வைக்கலாம். அப்படி இல்லை செடியாக வாங்கிட்டு வடகிழக்கு மூலையில வச்சு அதை நீங்க தினமும் அதற்கு பூஜித்து வந்தால் உங்கள் குடும்பத்தில் மிக மிக சந்தோஷமும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இதை செய்து வாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.